எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி லவர்ஸ் டே, அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்னென்னா காதல் காமத்துக்கு தான், காமத்தை பற்றி தான். இதை பற்றி இந்த மீடியா, டிவி சேனல்ஸ், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா, எக்ஸட்ரா எது வேணுமாலும் எடுத்துக்கங்க. இதிலலாம் என்ன சொல்லித்தராங்க, என்ன சொல்லுது, அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கான ஈர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃப்ரெண்டாக இருக்காங்க, காதல்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்னு பார்த்தா காமம். அதுவாக தான் இருக்கும், அதுவாக தானே இருக்குது. சரி, அப்படி பார்த்தா அது காமத்துக்கான ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஸ்டெப். அப்படின்னா காமத்தை டார்கெட் வச்சு, இல்லை காமத்துக்காக தான் அவங்க காதல்னு ப்ரப்போஸ் பண்ணுறாங்களா, காதல் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. சரி, அது என்ன வேணால் இருந்துட்டு போகட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, காதல்னால் கண்டிஷன் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. அவங்ககிட்ட பேசாத, இவங்கிட்ட பேசாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, என்கிட்ட மட்டும்தான் பேசணும், எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கணும், எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும், என்னை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் போடுற ஃபோட்டோ ஆள் நீ தான் லைக் பண்ணணும், ஆளை நீ தான் கமெண்ட் பண்ணணும், நான் போட்டிருக்க ட்ரெஸ், நான் போட்டிருக்க மேக்கப் எல்லாத்தையும் நீ தான் ஃபஸ்ட்டு வந்து ரசிக்கணும், அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுலாம் இப்படி லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். சரி, அதுலேயும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட காதல் அதில் அந்த வயசில் என்ன தெரியும்? சரி, அப்படியே தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் இப்போ அதை செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை வரும்ல, அதை தான் செய்கிறாங்களோ. சரி, எதுக்கு இவ்வளோ அவசரம்? அந்தந்த வயசுக்கு வந்ததும் பண்ணிக்கலாமே. இளம் பருவம், அதாவது வந்து சின்ன வயசு, காமம் தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ரசிக்கிறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு. ஆண் பெண் இந்த பாலினம் வேறுபாடு இல்லாமல், இந்த ஆண் பெண் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு தாட், அப்படி ஒருங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் வரும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் வரும், நான் இல்லை தப்புன்னு சொல்லலை. பட் அதுக்கு முன்னாடி இருக்குது. இதை எடுத்தவொடனே தூக்கிட்டு போய் ஆண் பெண் ஈர்ப்பு அப்படின்னு தூக்கிட்டு போய் சின்ன வயசுலேயே அதை போய் போட்டுட்டு மற்ற சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணாமல் விட்டுறாங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். ஃப்ரீயாக பசங்க பொண்ணு என்ன தோணுதோ அதை பேசி விளையாண்டுக்கிட்டு இருக்கலாமே. அது மாதிரிலாம் நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. இப்போ நட்புன்னு பார்த்துறோம்னு வச்சிங்களேன், அதுக்கு அப்படி எதுவுமே இல்லை. இப்போ நட்புனா அவங்க வீட்டுக்கு போகலாம், அவங்க ஃபேமிலியோடு பேசலாம், எங்கே இருந்தாலும் போகலாம், யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எங்கேயும் ஒளிய தேவையில்லை, பொய் சொல்ல தேவையில்லை, ஏமாற்ற தேவையில்லை. பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா பிடிக்கல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிக்கிறது. ஆனால் இந்த லவ் ப்ரைவசி, தனி இடம் கேட்குது, அவங்க பேசுகிறத யாரும் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. அப்படின்னா என்னவாக இருக்கும்? செக்ஸுவல் டாக், அதாவது காமத்தை பற்றிய பேச்சுக்கள் தானே இருக்கும். அதனால் பயம் வருது, இந்த சமூகத்துலேருந்து ஓடி ஒளியிறாங்க, சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, சொல்கிறதுக்கு தயங்குறாங்க, பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வீட்டில் இல்லை நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்களுக்கு செய்கிற துரோகம், இதெல்லாம் சரி. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அதை காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, தமிழ் படத்தில் ஒரு பாட்டு தான். அதுதான் உண்மை, என்னை பொறுத்த வரைக்கும் அப்பட்டமான வெளிப்படையான உண்மை அதுதான். லவ் இஸ் பிளைண்ட், லவ் இஸ் டீப், லவ் இஸ் நாட் லாஜிக்கல். காதல் அது கண்ணு தெரியாது, கண்ணு கிடையாது. காதல் அது யார் சொல்கிறதையும் கேட்காது. காதல் அதுக்கு லாஜிக்கே கிடையாது. பார்த்ததும் பிடிச்சிருக்கும், பழகி பார்த்து பிடிச்சிருக்கும், எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய கொஸ்டின் என்னென்னா, எப்படி இருந்தாலும் காதல்னு சொல்லிவிட்டு அடுத்து காமம் தானே பண்ண போகிறீங்க.
அதனால தான் இதெல்லாம் சொல்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. சரி, இப்போ அடுத்து என்ன ப்ராப்ளம்னா, இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன ஆயிடுச்சுன்னா தாட்ஃபுல்லாக வந்து 24/7 லவரை பற்றி பார்ட்னரை பற்றியே யோசிச்சுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு மற்ற சந்தோஷத்தை மற்றவங்களோட பேசுகிற நேரத்தை மற்ற விஷயங்களுக்காக யோசிக்கிற நேரத்தை நம்ம தொலைச்சிட்றோம். அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற லெசன் இதுதானா? இந்த சொசைட்டியை பற்றி இல்லை இந்த சொசைட்டியை பார்த்து இவங்க கற்றுக்கிற விஷயம் இதுதானா? ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எப்போவுமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, ஏன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் லவ்வுக்கு ஏன் எப்போவுமே எகெயின்ஸ்டாக இருக்காங்கன்னா அது லவ் இல்லை, அது வந்து காமத்துக்கானது. அதனால தான் அது எல்லோரும் அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னா, காதல் தேடி அலையவும் வேண்டாம், காதலை சொல்லி அவசரப்படவும் வேண்டாம், காதல்னு சொல்லி அவசரப்படவும் வேண்டாம். பேசுங்க எல்லாருக்கிட்டேயும், அவங்களோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்க ஃபேமிலி கூடயும் போய் பேசுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒன்று உங்களுக்கு தெரிய வரும். இந்த குறிப்பாக அண்டர் 18 ரெஸ்ட்ரிக்ஷன் இன் செக்ஸ் காரணம் என்னென்னா, அந்த 18 வயசு கீழே வந்து பார்த்ததை கேட்டதை வந்து பண்ணி பார்க்கணுன்னு எண்ணம் அதிகமாக இருக்குமா. அதனால தான் அதை இப்போ காட்ட வேண்டாம், அதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காதல்னு சொல்லி 2 பேருக்குள்ளே உங்கள் உலகத்தை சுருக்கிடாதீங்க. நட்புன்னு சொல்லி உங்கள் உலகத்தை பெருசாக்கிங்க, எல்லாத்தோடையும் பழகி பாருங்கள். முக்கியமாக இங்கே நான் சொல்ல வருது காமம் இல்லா நட்பு. அந்த நட்பை தான் நான் சொல்ல வரேன். ஹாப்பி. அது சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, யோசித்து பண்ணுங்க. அதனால் கல்யாணம் பண்ணவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ.